இன்னைக்கு கேர்ள்ஸ்க்குலாம் ஒரு அருமையான விஷயம் சொல்ல போறேன். ஸ்கின்க்கு கலர்னாலே ஹீரோ இன்கிரீடியன்ட் அப்படின்னு பாத்தீங்கனாலே அதுல குளூட்டோதைன் தான். இந்த விட்டமின் சி அதிகமா இருக்கிற ஃப்ரூட்ஸ்னு பாத்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு வரப்பிரசாதமாவே எடுத்துக்கிறது இந்த அன்னாசி பழம் மட்டும்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கேர்ள்ஸ்க்குலாம் ஒரு அருமையான விஷயம் சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் எ பியூட்டிஷியனாக உங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அன்னாசி பழம்லேயே ஒரு பெஸ்ட்டு ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்க்கலாமா? அன்னாசி பழம் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி ரிச் ஃபுட், ஓகேவா? இப்போ இந்த விட்டமின் சி ரிச் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு அதிக அளவு க்ளோ கிடைக்கணும், இல்லை கலர் கிடைக்கணும், நம்ம ஸ்கின்க்கு கலர்னாலே ஹீரோ இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அதில் குளூட்டோதைன் தான். நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு விட்டமின் சி. ஸோ நம்ம சீரமாக யூஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கிது அப்படின்றத விட நம்ம உள்ள இன்டேக்காக எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக சீக்கிரமாகவே ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம ஒரு ஃபேஷியல் கண்டென்ட்டாகவும் பண்ணலாம். இல்லை நம்ம ஃபேஷியல் பார்லர் போய் தான் நம்ம எடுக்க முடியல அப்படின்னும் போது நம்ம வீட்டில் இருந்து கூட சூப்பராக இதுக்கு வீட்டிலேயே ஒரு 5 மினிட்ஸோ ஒரு 10 மினிட் பேக்காகவும் நம்ம எடுத்துக்கும் போது சீக்கிரம் நமக்கு ஸ்கின்னுக்கு க்ளோவாகவும் கிடைக்கும், நமக்கு ஒரு பிரைட்னஸாகவும். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், டக்குன்னு ஒரு இன்ஸ்டன்ட்டில் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் நமக்கு பிரைட்னஸ் கிடைக்கணும்னா இந்த அன்னாசி ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து ஒரு பியூட்டிஷியன் என்று சொல்கிறதுனால பியூட்டிஷியன்றதுனால மட்டும்தான் இதை வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ வெளியில் நம்ம சீரம்ஸு இல்லை அந்த மாதிரி தேடி அலையிறத விட வெளிநாடுகள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா சீரம்ஸ்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது விட்டமின் சி மட்டும்தான். இந்த மங்கு வர்றது, அண்டர் ஐ வர்றது, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கோ கலர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கெலாம் இந்த விட்டமின் சி அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே எடுத்துக்கிறது இந்த அன்னாசி பழம் மட்டும்தான்.